இப்போ இன்க்ரீஸ் நான் சொல்லும்போது, தேவனுடைய பெருக்கம் அப்படி சொல்லும்போது, உங்க இருதயத்துல 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, அது ரெசனேட் ஆகும் உங்களுக்குள்ள. இல்லாட்டி அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இது என் வாழ்க்கையில நடக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ ரெசனேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஓகே நான் இந்த பாதையில இப்போ போணும் தான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் ஆது அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன தெரியணும்னா, நீங்க அந்த இடத்துல காயப்பட்டிருக்கீங்க, அந்த இடத்துல ஏதோ ஒரு பொய்யை நம்பிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல ஒரு பயம் ஏதோ உங்களுக்குள்ள இருக்கு. அது பரிசுத்த ஆவியானவர் ஹீல் பண்ணணும். ரெசனேட் ஆதோ ரெஸ்ட்ரிக்ட் ஆதோ வழி ஒண்ணுதான், அது இன்க்ரீஸ் போறதுதான். அந்த இன்க்ரீஸை முதல்ல எங்க நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம யோசிக்கிற விதத்துல கொண்டு வரணும். ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் இதில் இப்படி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, டிபேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்க டிபேட் பண்ணதான் அது குறித்து நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ பைபிள் எப்படி சொல்லுது, faith comes by hearing and hearing the word of God. ஸோ ஒரு காரியத்தை நீங்க திரும்ப 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 கேட்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த விஷயம் உங்க வாழ்க்கையில பார்க்கவே முடியும்.